Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 1 கப் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறமா 1 கப் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசி இதோட சேர்த்துடலாம். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி எதுவும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மேலே ஒரு 5 அவிச்ச முட்டையை வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்க. லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.